வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். டுடே நம்ம ஸ்டோன் செயினை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைப் பார்ப்போம். ஸ்டோன் செயினை இந்த மாதிரி போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டிச் பண்ண போயிடாதீங்க. கம் போட்டு ஒட்டிட்டு நல்லா அது காயட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி டபுளாக சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்பேன் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதில் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்கள். கீழே இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டிச்சை மேலே போயிட்டு இப்படி இழுத்துட்டு வர்றது பேர் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச். உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒவ்வொரு அந்த ஸ்டோன் செயினுக்குமே இது ரன்னிங் செயின் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதுக்கு கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு கீழே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு டைப் 1 எப்படி நான் ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இதில் 2வது டைப்புமே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே நான் இப்படி கீழேருந்து போயிட்டு மேலே இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் போடுறேன். கீழேருந்து போயிட்டு மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக் போடுறேன். இப்படி தான் நம்ம ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுவோம். ஆரியில் நம்ம ஜஸ்ட்டு ஒட்டி மட்டும்லாம் விட மாட்டோம், ஸ்டிச் பண்ணுவோம். ஏன் அப்படி இதை ஸ்டிச் பண்ணுறோன்னா, ஸ்டிச் பண்ணால் தான் நம்ம ப்ளவுஸ் ஒரு வேளை வியர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோன் செயின் கம்மு மட்டும் போட்டு ஒட்டினோன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு அந்த மாதிரிலாம் வராது. அதுக்காக தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். கீழேருந்து மேலே போயிட்டு அப்படியே அந்த நூலை இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டிங்கன்னா இது பேர் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். இதை தான் நம்ம ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டிச். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொறுமையாகவே இதை போட்டு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் எதுனா ப்ளவுஸ் போட போகிறீங்க, அந்த இடத்துல சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துலலாம் இதெல்லாம் ஜரிலேயே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் பிங்க் கலர் எனக்கு ப்ளவுஸ் பிட்டு, நான் அதில் க்ரீன் கலரில் போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்டோன் செயினுக்கு ஒரு பார்ட்ரு மாதிரி இப்போ நான் போடுற ஸ்டிச்சையே க்ரீன் கலரில் எடுத்து சில்க் த்ரெட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. நான் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன், அதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும், உங்களுக்கு நீட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் லுக்கு. அது ஒரு பார்ட்ரு நீங்கள் க்ரீன் கலரில் போட்ட மாதிரி தெரியும். அதுக்காக தான் நான் சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போது எனக்கு சில்க் த்ரெட்லலாம் வேணாம், எனக்கு ஜரிலே ஓகேனா நீங்கள் கோல்டன் ஜரி பெட்ரு. கோல்டன் கலரில் ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு நான் இப்போ எப்படி போட்டனோ அதே மெத்தட் தான் நீங்கள் இதுலேயும் போட்டு பாருங்கள். ஜரியில் நெக்ஸ்ட்டு மெத்தட் சொல்லி கொடுப்பேன், அதுவுமே போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு இமேஜில் அவுட்லைனில் இந்த மாதிரி ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு அதில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் பொறுமையாக நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போடுறேன். அதுக்கான வீடியோவுமே கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் திரும்பி போய் பார்த்துட்டு வந்துட்டு கூட அதை போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டுக்கணும், இவ்வளோ தான். இது ஸ்டோன் செயின் ஸ்டிச்சிங் மெத்தடுக்கு டைப் 1 சொல்லியிருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஸ்டோன் செயினுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இது, இன்னொன்று நான் 2வது சொல்லி கொடுப்பேன். எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது சில்க் த்ரெட்டு தான், வேறு எந்த த்ரெட்டும் இல்லை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது டைப்புக்கு போயிட்டோம். இதுவுமே கம் போட்டு நான் ஒட்டி நல்லா காய வச்சுருக்கிறதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். கீழேருந்து இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு பா மாதிரி போகணும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பா மாதிரி, எங்கேயுமே லாக்லாம் இதுக்கு லாக் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு போட்டதுக்கு தான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு கீழே லாக் போட்டிருப்பேன். இது ஸ்டோன் செயின் டைப் 2 எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பக்கம் பா மாதிரி, கீழே பா மேலே பா, இந்த மாதிரி, இல்லை பல்லு மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும். இதை ஸ்டிச் பண்ணோன்னா மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி வரும். ஷேப்ஸில் கூட ஸ்டார்டிங்கில் போடும்போது சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்கள், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு எங்கேயுமே லாக்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் இந்த நீடிலில் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து மேலே போகிறேன், மேலேருந்து அந்த பக்கம் போகிறேன். ஒவ்வொரு ஸ்டோன் செயினுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி இல்லைன்னா 2 ஸ்டோனுக்கு ஒரு வாட்டி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. நல்லா ஒட்டிட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஸ்டோனுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சாக பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2, அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போனீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் 1 பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஸ்டோன் செயின், உங்களுக்கே தெரியும்ல, இதுவில் விற்குமே அந்த மாதிரி ஸ்டோன் செயின். ஒன்றுத்துக்குமே இதே மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணி ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். இதுவுமே நீட்டாக இருக்கும் பார்க்க.
கான்ட்ராஸ்ட் கலரில் போடுறீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணுறது அங்கே தான் யூஸ் பண்ணுவோம், மற்ற இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். எல்லா இடத்துலையும் ஏன்னா ஒரே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இல்லை நார்மலாக நான் பீட் ஒர்க்கில் தான் நான் ப்ளவுஸ் போட போகிறேன் சிம்பிளாக அப்படின்னா நீங்கள் ஜரியில் ஸ்டோன் செயின் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் ஜரி த்ரெட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். இது கலர் காமிக்கிறதுக்காக மட்டும்தான் சில்க் த்ரெட்டில் நம்ம இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுறதுடா. இதே மாதிரி பொறுமையாக பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு எண்ணாட் போட்டுக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கிளாஸில் நம்ம கிளாஸ் முடிய போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுப்பேன், அதில் தான் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் அந்த ஒர்க்கை எந்த அளவுக்கு அழகாக முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட்டுமே தரப்படும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா அப்போ தான் நீங்கள் அதை நல்லா எடுத்து பண்ணுவீங்கடா. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு பார்க்கலாம். ஆஃப் லோட் ஸ்டிச் இது பேர். பாதி மட்டும் லோடிங் கொடுக்குற மாதிரி 2 கோடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சென்டர்லேருந்து நான் இங்கே நூல் எடுத்துக்கிறேன் பார்த்துக்கோங்க. இதுக்கு எப்படி வரணும்னா மேலேயும் கீழேயும் லாக் கிடையாது. ஃப்ளாட் லோட் ஸ்டிச் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் கீழேயும் லாக் வந்து நமக்கு போடுவோம். இங்கே என்னென்னா 2 பக்கமே போடாமல் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கீழேருந்து மேலே போகிறேன்னா மேலேருந்து கீழே அவ்வளோதான். நடுவில் நமக்கு ஒரு குட்டி முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகும். அது குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து லாக்கே பண்ணல. இந்த ஸ்டிச்சில் லாக் பண்ணக்கூடாது. இது பேர் ஆஃப் லோட் ஸ்டிச். கீழேருந்து மேலே இழுத்துட்டு போகிறேன். இழுத்துட்டு போயிட்டு அப்படியே கீழே வந்துடுவேன் அடுத்த லைனில். இதே மாதிரி தான் கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே மாற்றி மாற்றி இழுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். இதை ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம், அவுட்லைன் ஸ்டிச்சாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப குட்டியாக 2 கோடு போட்டிங்கன்னா இது அவுட்லைனாக நமக்கு கிடைக்கும். இல்லை நான் வந்து கொஞ்சம் பெருசாக இந்த 2 கோட்டுக்குள்ளே ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபில்லிங்காகவும் கிடைக்கும். இந்த ஸ்டிச் வந்து 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஏன்னா அந்த தண்டு பகுதியில் நீங்கள் பொறுமையாக இழுத்தீங்கன்னா தான் அந்த நடுவில் இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது பாதியிலே நிற்கும். ஒன்று மேலே நிற்கும், அந்த ஒரு குட்டி புள்ளி மாதிரி வருதில்ல அந்த நாட் மாதிரி அது கீழே நிற்கும். அதனால் கரெக்டாக சென்ட்ரு வர மாதிரி பார்த்துக்கோங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று மாறி மாறி ஸ்டிச் மாதிரி போடுறேன். எங்கேயுமே செயின் குட்டி லாக் கிடையவே கிடையாது. இந்த ஸ்டிச்சில் லாக் போட மாட்டோம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்டிச்சில் என்னென்ன பண்ணுவோன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேர் ஆஃப் லோட் ஸ்டிச்சு. இதில் லாக்கே வராது. லாக் வராமலே ஒரு ஸ்டிச்சுக்கு இன்னொரு ஸ்டிச்சுக்கு இப்படியே இழுத்து இப்படி விட்டிங்கனாலே சென்டரில் ஃபார்ம் ஆயிரும். இந்த ஸ்டிச் இப்படி தான் போடுவோம். ரொம்ப குட்டியாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கீழேருந்து மேலே எடுத்துக்கிட்டேன்னா அது எப்படி அது நடுவில் அந்த குட்டியாக ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? திரும்பி மேலேருந்து கீழே அந்த தண்டு பகுதி, அந்த நீடிலோட தண்டு பகுதி எப்படி இழுக்கிறேன்னா அப்போ அது நடுவில் அந்த மாதிரி முடிச்சு மாதிரி வந்து தானாக விழும். மேலேருந்து கீழே போகிறேன், கீழேருந்து மேலே வரேன், மாறி மாறி அந்த 2 கோடு தான் நமக்கு ஒரு லைன் மாதிரி. அதை வச்சு தான் நம்ம வந்து இப்படி இழுத்துட்டு போகிறோமே. இப்படி தான் நம்ம 2 பக்கமும் மாறி மாறி இழுக்கிறப்ப அது நடுவில் குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகின்னு வரும், அந்த குட்டி முடிச்சு மாதிரி. இப்படி கரெக்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா தான் இந்த ஸ்டிச்சு கரெக்டு. அப்படி ஆகலை அப்படின்னா வேறு எங்கன்னா எனக்கு அந்த மாதிரி முடிச்சு வந்து ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு இடத்துல போகுதுன்னா நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நல்லாவே பாருங்கள் பொறுமையாக. கீழே இந்த எனக்கு வரலன்னா நான் பாருங்கள் எப்படி அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுக்கிற மாதிரி தான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவோம், கீழேருந்து மேலே போய்ட்டு லாக் பண்ணுவோன்னா இதுக்கு லாக்கே பண்ணாமல் அதை இழுத்து மட்டும் விடணும். கரெக்டாக சென்ட்ரு வர மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் வர மாதிரி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா தானாக ஃபார்ம் ஆயிரும். அங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். நீங்கள் போடும்போது ஒரு வேளை சென்டரில் வரலன்னா நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. பொறுமையாக அந்த இடம் வர வரைக்கும் இந்த நீடில் வச்சு இங்கே பாருங்கள். கரெக்டாக அங்கே வந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணுறேன். கீழேருந்து இழுத்துட்டு போகிறேன், நடுவில் இப்படி வரப்போ அது கரெக்டாக வராதனால கொஞ்சம் இழுத்து விடுறேன். இழுத்து விட்டோன்னா அது நடுவில் வந்துடும். ஒருவேளை நீங்கள் அப்படியே இழுத்துட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அந்த முடிச்சு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். மேலேயும் கீழேயும் இந்த ஸ்டிச்சில் லாக் இல்லை. லாக் ஸ்டிச் ஆர் செயின் ஸ்டிச் கிடையாது. குட்டி செயின் ஸ்டிச் போட மாட்டோம். அது நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்டிச்சை கரெக்டாக போட முடியும். ஏன்னா அதை நீங்கள் சரியாக நோட் பண்ணலன்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சை தப்பாக போடுவீங்க. கீழேருந்து மேலே போகிறேன், மேலேருந்து கீழே வரேன், கரெக்டாக நடுவில் வரேன்னா கொஞ்சம் நகர்த்தி விடுறேன். அப்படி விட்ட உடனே அது நடுவில் தானாகவே வர ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் இந்த ஸ்டிச்சு. இதே மாதிரி தான் போடணும். இது ஆஃப் லோட் ஸ்டிச். இதே மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க.
இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த நீடிலை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி அதை போடுறது அது மட்டும்தான் இதில் கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, வேறு ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டிச்சு தான் இருக்குது. ஸோ நான் அதையுமே அப்கமிங் போஸ்ட் பண்ணிவிடுவேன் ஒன் பை ஒன்னாக. பொறுமையாகவே இது எல்லாமே போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் கொடுங்க, டைம் நிறைய கொடுங்க. அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக கிளாஸை கற்றுக்கோங்க. இப்போது நான் கிளாஸ் 5ல் இருக்கேன்னா அப்படியே கிளாஸ் 10 15 அந்த மாதிரி போகாதீங்க. ஒன் பை ஒன்னாக கிளாஸ் கற்றுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த கிளாஸ்க்கு அப்புறம் இந்த கிளாஸ் கொஞ்சம் உங்களுக்கு நான் மேக்ஸிமம் சில்க் த்ரெட் ஸ்டிச்சஸ் தான் நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா அதை நிறைய கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸஸ்லையுமே நம்ம போடலாம். அதுக்காக தான் கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பீட்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 டேலே கற்றுக்கலாம். ஆன்லைன்றப்போ ஒரு 2 or 3 டேஸில் ஈஸியாக கற்றுக்கலாம் பீட்ஸ் ஒர்க்லாம். அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் த்ரெட் ஒர்க் உங்களுக்கே தெரியும். சில்க் த்ரெட் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கட் ஆகுது அந்த மாதிரி சொன்னால் தான் நிறைய பேரே இருப்பீங்க. அதனால் சில்க் த்ரெட் மேக்ஸிமம் கற்றுக்கோங்க. உங்கள் ஊர்லேயே இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலையே கூட அது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகும். இப்போ இருக்கிறத விட இன்னுமே நல்லா ட்ரெண்டிங்கில் போகும். அதனால தான் அதை ஃபுல்லாகவே கற்று வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுமே வரலன்னா திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிச்சுன்னா இன்னும் பெட்டராக வரும் ஃபஸ்ட்டை விட. இப்போ ஒரு நாள் நீங்கள் நாள் ப்ராக்டிஸும் ஒரு 10 நாள் கழித்து பண்ணுற ப்ராக்டிஸும் ஒரே மாதிரி கிடையாது. 10வது நாள் உங்களுக்கான ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சுமே போட்டு பாருங்கள். உங்களுக்கு சூப்பராகவே வரும். சரிங்களா? இதெல்லாம் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.